உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஆண்டவரே இந்த காலை ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போகிற கிருபைக்காய் கோடி ஸ்தோத்திரம். ஒரு தெய்வீக விடுதலையும் சுகமும் சமாதானத்தையும் நீர் இந்த ஆராதனை வேளையில் கட்டளிட போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் தாமே கிருபையாய் எங்களோட துணை நின்று வழி நடத்துவீராக. ஒரு விஷயம் கூட கிருபையாய் ஆண்டவரே உடைய கல்வாரி இரத்தத்தால் எங்களை ஒவ்வொருவரையும் கழுவீராக. இயேசுவே உடைய இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கழுவீராக. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தாலே ஆண்டவரை ஒவ்வொருவரை பரிசுத்தமாக்குகிறேன். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த ஆராதனையில் விடுதலையாய் ஆண்டவரே சூத்திரம் பிள்ளைகள் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. சத்துருனுடைய எல்லா திட்டங்களையும் நிர்மூலமாக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், அது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்றே தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்றே தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையா இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நன்றி இயேசுவே, மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை ஆராதனை வேளையும் நீர் எங்களோடு ஆண்டவரே கிரியை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம்.
ஆராதனை முழுவதும் ஆண்டவரே உடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறேன். நீங்கள் நடத்தி தாங்க, வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நாம் பாடலாம். பாடல் புஸ்தகத்தில் 198வது பாடலை பாடலாம். பாடல் புஸ்தகத்தில் 198வது பாடலை பாடலாம். உங்கள் கிருபைதான் தாங்குகின்றது. அல்லேலூயா. அவனுடைய கிருபைதான் ஒவ்வொரு நாளும் மட்டுமாய் கர்த்தர் நம்மளை அற்புதமாக தாங்கி வழி நடத்தி வருகிறார். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க கிருபைதான் தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இதே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இதே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபை இதே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எல்லாரும் கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இதே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இதே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இதே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே மக்கு. இன்னொரு பாடலை கூட நாம் பாடலாம். பாடல் புத்தகத்தில் 192வது பாடலை பாடலாம். 192வது பாடலை பாடலாம். ரத்தம் ஜெயம். ஹalleluya. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், ஓ வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். எல்லாராமே நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ஓ நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், தேவனின் ரத்தம் ஜெயம். பிரிவினை பிரிவினை நீக்கிடும்
ரத்தம் ஜெயம். பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம். பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம். குறைகள் போக்கிடு ரத்தம் ஜெயம். குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம். குறைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம். விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம். விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம். விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம். விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ஓஹோ ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம். நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். விசுவாசத்தோட நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம். நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஓஹோ கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. 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 ரக்கமௌரஷி ஹத்யா கலாராத்யா. ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை கூட நாம பாடுவோம். பாடல் புத்தகத்தில் 179வது பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 179வது பாட்டு.
இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. பலவீனம் சுமந்து கொண்டார், பலவானாய் மாற்றிவிட்டார். பலவீனம் சுமந்து கொண்டார், பலவானாய் மாற்றிவிட்டார். இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. சொல்லுங்களேன், இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஓ, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். நல்ல விசுவாசமாக வாயில அறிக்கை செய். இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் ஏற்றுக்கொண்டா. ஓஹோ, என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் ஏற்றுக்கொண்டா. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து, ஓ ஹல்லேலூயா.
இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமான, இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானே. என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் ஏற்றுக்கொண்டா. ஆமென். என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் ஏற்றுக்கொண்டா. என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் ஏற்றுக்கொண்டா. ஓ, என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் ஏற்றுக்கொண்டா. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானே. இயேசுவின் காயங்களா. இந்த காலவெல்ல ஆண்டவரே, ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விலகும்படியாய் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானே. என் நோய்கள் சுமந்து கொண்டா. சொல்லுங்களேன் விசுவாசமா. என் துக்கம் ஏற்றுக்கொண்டா, என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் ஏற்றுக்கொண்டா. என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் ஏற்றுக்கொண்டா. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெல்ல கூட கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட வருகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சுகத்தை தருகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு சுமந்து கொண்டாரே. அது எந்த வியாதியா இருக்கட்டும், எந்த கொள்ளை நோயா இருக்கட்டும், இயேசு எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரியான் தக்கரஷிஹரதியா. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பார், என் மீட்பரே மாமேன்மையே. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Hallelujah, hallelujah, hallelujah.
நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை ஆராதனை வெள்ள ஆண்டவரே, இம்மட்டுமாய் இந்த ஆராதனை நீங்கள் வழி நடத்தி வந்த கிருபைக்காய் கூடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க உதவி செய்வீராக. என்னுடைய இருதயத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய மனதை திறந்து வைப்பீராக. இந்த நாளில் ஆண்டவரே தேவ தூது கொடுக்குற அருமையான மகன் விக்டருக்காய் சுபிக்கிறோம். இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தருவீராக. கிருபையாய் இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையோடு எங்களோட பேச போகிற கிருபைக்காய் கொடி ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதே போல் அருமையான விசுவாசிகளுக்கு செய்தியெல்லாம் முடிவில் உங்களுக்காக விசேஷமாக ஜெபத்தை ஏறெடுக்க போகிறேன். கர்த்தர் என்னிடத்தில் சில காரியங்களை பேசினபடினாலே இந்த ஆராதனை முடிவிலே உங்களுக்காக சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உற்சாகமாக என் ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் கிரியை செய்கிறவராக இருப்பார். என் ஆண்டவர் சமீபத்திற்கும் அவர் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் கடந்து வரும். கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்வாராக. காத்திருங்கள், வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட KKCA தலைமை பாஸ்டர் PA ரவிச்சந்திரன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படிக்கு அவர்கள் எனக்கு அழைப்பு விடுத்தார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அவருக்கு நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாப்பாராக. தொடர்ந்து அருமையான போதகர் அவர்களுக்காக நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தேவன் அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் கொடுக்கும்படி அடியனுக்காகவும் பிரதர் ஜோயலுக்காகவும் மற்றும் எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளாகி நீங்கள் ஜெபிக்கும்படியாய் நான் தாழ்மையாக கேட்கிறேன். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். 115ஆம் சங்கீதம், அங்கே 11, 12, 13, 14 வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். 115ஆம் சங்கீதம் அங்கே 11 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவ செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். எஸ், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களோடு நீ பேசும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகி கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். எல்லாம் தடைகளை கர்த்தர் நீர் முறியடிக்க முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வீட்டிலும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். எங்களோடு நீர் பேசும், நீர் வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பிரியமான தேவச்சனமே, 12ஆம் வசனம் தான் நான் கீவேர்டாக எடுத்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆம், தேவன் எப்போது நம்மை நினைத்திருக்கிறார்,
தேவன் எப்போது நம்மை ஆசீர்வதிக்கிறார்? அவருக்கு பயப்படும் பொழுது. அவருக்கு பயப்படுகிறவர்கள் பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் வரும் தெரியுங்களா? எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ, எந்த ஒரு பெண்மணி கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, எந்த ஒரு வாலிபன் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, எந்த ஒரு வாலிப பெண் பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பொழுது கர்த்தர் அவளை நினைத்தருளுவார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தானாய் வருகிறது. ஆண்டவருக்கு முன்பதாக அஞ்சி நடுங்குகிறவர்களே அவருக்கு முன்பாக சுகித்திருப்பார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கர்த்தருக்கு பயப்படுத்த மனுஷன் யார்? வேதத்தில் ஒரு சில கதாபாத்திரங்களை பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நான் உங்கள் முன்பதாக பேச விரும்புகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போகும்படி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் இனஜன பந்துக்களையும் உன் தேசத்தையும் விட்டு நான் புறப்பட்டு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், அங்கே நீங்கள் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 2, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆம், ஆண்டவர் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி இந்த 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வந்தது பாருங்க. ஆண்டவர் பிள்ளை இல்லாத இவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். 75 வயதில சொன்னார், நான் உனக்கு பிள்ளை கொடுப்பேன். 100 வயதில் அந்த பிள்ளையை அவர் பெற்றெடுத்தார். அப்படி 100 வயதில பெற்றெடுத்த பிள்ளை இப்பொழுது அந்த பிள்ளை ஒரு 12 வயதாய் இருக்கிறது என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், அங்கே 1 நீங்கள் 4 வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிராமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகி ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிராம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டார். தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாமே, நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தேன். நீ அந்த பிள்ளை மீது அதிக பாசம் வைத்திருக்கிறாய். இப்போது ஒன்று செய். நான் உனக்கு காத்திருக்கிற, உனக்கு குறித்திருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு நீ போ. அங்கே போய் உன் மகனின் பலியிடு. அப்பொழுது நான் நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உன்னோடு பேசுவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு பேசினார். ஆம் பிரியமானவர்களே, அங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால் 7ஆம் வசனத்தில் ஈசாக்கு கேட்கிறார், அப்பா தகப்பனே, எங்கே ஆடு? நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆடு எங்கே? அதற்கு அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், நீ வா என்று சொல்லி கர்த்தர் அவருக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். அங்கே ஆபிரகாம் பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை அதன் மேல் பலிபீடத்தின் மேல் கிடத்தினார். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், 11ஆம் வசனத்தை எல்லாரும் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிராமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டார் மேல், உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். நோட் த பாயிண்ட்.
நீ ஒப்பு கொடுத்தபடியினால் நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எத்தனை வருஷங்க? கிட்டத்தட்ட 25 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை போல. ஒருவேளை ஆபிரகாம் காலத்துல கிறிஸ்து இருந்திருப்பாரானால் அவர் சொல்வார், கிறிஸ்டியன் லைஃப்ல 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேவனோடு முகமுகமா பேசுகிற ஒரு மனுஷன். இந்த ஆபிரகாமை குறித்து பேசுவதற்கு உண்மையாகவே நான் ஒரு பக்கம் பெருமைப்பட்டாலும் ஒரு பக்கம் எனக்கு தகுதி இல்லை என்பதை நான் உணர்கிறேன். காரணம், அவருடைய தியாகமான வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை போல இன்னொரு மனிதன் இந்த பூமியில பிறப்பது கடினம். ஆம், அங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அங்க ஆட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் தெரியாதுங்க. அப்படி தெரிஞ்சிருந்தா எல்லாரும் தான் கூட்டிட்டு போவாங்க. ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார், வேத வசனத்தில் அவைகள் இல்லை, ஆகினால் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு எப்படியாகிலும் இந்த கீழ்ப்படிந்து இந்த பலியை செலுத்திவிட வேண்டும் என்று சொல்லி தன் குமாரனாகிய ஈசாக்கை 3 நாள் பிரயாணம் பண்ணி கூட்டு போறார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். 3 நாள், 3 இரவு வந்திருக்கோம், 3 பகல் வந்திருக்கோம், தூக்கமே வந்திருக்கிறார். அப்பா அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அந்த பிள்ளை 12 வயசு ஈசாக்குக்கு. என்ன நினைச்சிருப்பார் சொல்லுங்க? இன்னும் ஒரு நாள் தான் இந்த பிள்ளையை நான் கொல்ல போறேன், இந்த பிள்ளையை நான் தகன பலியாக பலியிட போறேன். ஆல்மோஸ்ட் ஒரு மென்டல் டார்ச்சர் போல, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இன்னும் 3 நாட்களில் இந்த பிள்ளையை நான் ஆண்டவர் குறிக்கப்பட்ட அந்த இடத்திலே மோரிய மலைக்கு நான் கொண்டு போய் நான் பலியிட போகிறேன். அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரே ஒரு பிள்ளை, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த பிள்ளை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படு. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். ஆபிரகாமே, நீ தேவனுக்கு பயப்படுகிறோன்னு எப்படி தெரியும்பா? 25 வருஷமா ஆண்டவர் பேசின பின்பு 25 வருடம் ஆகிவிட்டது. 100 வயதுல பிள்ளை கொடுத்த தேவன் இந்த பிள்ளை இப்பொழுது கேட்கிறார். அதையும் அவர் தயங்காமல் கொடுக்கிறார். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், பிறகு மீண்டும் 3 நாளுக்கு பிறகு ஈசாக்கும் வேலைக்காரர்களும் ஆபிரகாமும் அவர் வருகிறார்களாம். வீட்டுக்கு வந்த உடனே ஓடி போய் சாராளை கட்டி பிடித்துக் கொண்டு ஈசாக்கு அழுகிறதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அது வேத வசனத்தில் இல்லை. என்ன நடந்தது என்று சொல்லி சாராள் கேட்கிறார்களாம். அப்போது ஆபிரகாம் அமைதியாக நின்றதாகவும் ஈசாக்கு சொன்னாராம், அம்மா, அப்பா என்னை ஒரு மலையின் உச்சியில் கொண்டு போய் என்னை கட்டி என்னை என்மேல் கைகளை ஓங்கி கத்தியை ஓங்கி என்மேல் குத்த வரும்பொழுது ஒரு சத்தம் வந்து நிறுத்து என்று சொல்லிவிட்டது. பிறகு எனக்கு பயமாக இருக்கிறதம்மா. ஆபிரகாம் இடத்தில் அவருடைய மனைவி கேட்டார்களாம், ஏன் இப்படி செய்தீர்கள்? அவர் சொன்னாராம், ஆண்டவர் இடத்தில் சொன்னார், ஆகவே நான் கீழ்ப்படிந்தேன். சாராளுக்கு ஒரே கோபம். ஆண்டவர் உன்னிடத்தில் இப்படி சொன்னாரா? என் குழந்தையை கேட்க சொன்னாரா? குழந்தையை கொல்ல சொன்னாரா? இனி நான் இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரனத்தில் நான் வாழப் போவது இல்லை என்று சொல்லி கோபித்துக் கொண்டு ஆபிரகாமை விட்டு பிரிந்து அவர் தனியாக ஒரு இடத்துல வாழ்ந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார். காரணம், எஸ், ஆபிரகாம் இருந்த இடம் வேறு, சாராள் இருந்த இடம் வேறு என்று சொல்லி அவர்கள் வசனத்தின் அடிப்படையில் அதை சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால், ஆபிரகாம் அவர் பெயர்செபாவிலும் இவர்கள் வேறு ஒரு இடத்திலும் இருந்ததாக, எப்ரோன் என்னும் இடத்துல இவர்கள் இருந்ததாகவும் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, ஆபிரகாம் தன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி எதை தெரியுமா நிரூபித்தாரு? தன் வீட்டை விட்டுட்டு வந்தார், தன்னுடைய தாய் தகப்பனை விட்டுட்டு வந்தார், தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்தார், தன்னுடைய சொந்த ஜனங்களை விட்டுட்டு வந்தார், தன்னுடைய பிள்ளையும் அவர் விட்டுட்டார், தன்னுடைய மனைவியும் அவர் விட்டுட்டார். பாருங்க, ஆண்டவருக்கு பயப்படுகிறதற்காக அவர் எல்லாவற்றையும் தியாகம் செய்தார் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எஸ், ஆண்டவர் அந்த ஆபிரகாமுடைய பக்தியை பார்த்தார்.
ஆபிரகாமுடைய தியாகத்தை பார்த்தார். உமக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீங்க பயப்படுறீங்களா? நம்ம ஆண்டவர் அப்படிலாம் கேட்கலங்க. நம்ம ஆண்டவர் அப்படி கேட்கல. விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கு, ஆண்டவருக்கு பயப்படுங்க. எல்லாவற்றையும் ஆபிரகாம் தியாகம் பண்ணினார். ஆகவேதான் ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். பிரியமான தேவ ஜனமே, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்க. அடுத்ததாக யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அங்கே 1 நீங்கள் 8 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் யோபை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து, நோட் தி பாயிண்ட், தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். ஒரு நாள் பிசாசு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் போது 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீரானால் உங்களுக்கு புரியும். கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ எங்கே இருந்து வருகிறாய்? நான் பூமி எங்கும் சுற்றி அதிலே உலாவி வருகிறேன். கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிறார், என் தாசனாகிய யோபின் மீது நீ கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவன். ஆம், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை செய்யாதபடி தன்னை காக்கிற மனுஷன். அதற்கு பிசாசு சொல்லுகிறான், அவன் உமக்கு 9ஆம் வசனத்துல பாருங்க, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் கையின் கிரியைகளையும் வேலியை வீட்டையும் எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையா? உடனே பிசாசு தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு போய் இந்த யோபுவை சோதித்து பார்க்கிறார். யோபு இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவன் இவைகள் எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை. யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் மீண்டும் சாத்தானை பற்றி கேட்கிறார், எல்லாவற்றையும் நீ அழித்து போட்டாய், மீண்டும் அவன் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும், நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு சாத்தான் சொல்லுகிறான், அவனுடைய ஜீவனை எடுக்காதபடி அவன் தோலைக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீ உன்னுடைய கையை நீட்டி அவனுடைய எலும்பையும் அவனுடைய மாம்சத்தை தொடுவீரானால் அப்பொழுது உமக்கு முகத்துக்கு முன்பாக தூஷிக்கிறானோ என்று பாரும் என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் அப்படியே அதிகாரம் கொடுக்க போது பிரியமானவர்களே, இந்த யோபு எல்லாவற்றிலும் பயந்து நடந்தார். ஆபிரகாம் பயந்து நடந்தார், யோபு தேவனுக்கு பயம். உங்க வாழ்க்கை இன்னைக்கு எப்படிங்க இருக்கு? பாஸ்டர் பார்க்கறாரு, சபை பார்க்கறாங்க, அவங்களுக்காக நடிக்கலாம், பாஸ்டருக்காக நடிக்கலாம். வேண்டாங்க, ஜனங்களுக்காக நடிக்காதீங்க. இந்த பிரதருக்காக பார்க்கலாம், ஐயோ அவங்க நம்மள என்ன நினைச்சுப்பாங்களோ. நோங்க, ஒன்னு சொல்லுகிறேன், தாழ்மையா சொல்லுகிறேன், கேட்டுக்குங்க. நீங்க தேவனுக்கு நீங்க பயந்து என்னைக்கு நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ, மனுஷனுக்கு பயப்படுறதை நிறுத்துங்க. மனுஷனை நீங்க கனப்படுத்தணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். மனுஷனுக்கு பயப்பட சொல்லலைங்க பைபிள்ல. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். தேவனுக்கு முதல்ல பயப்படுங்க. வீட்டுல தேவனுக்கு பயப்படுங்க. டிவி சினிமா பார்த்தா தேவன் பார்க்கிறாருன்னு ஒரு பயம் இருக்கணுங்க. நீ என்ன செய்கிறாய், எந்த பாவத்தில் நீ இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ அவருக்கு பயப்படுகிறாயா, இல்ல தேவனுக்கு பயப்படுகிறது போல நீ நடித்துக் கொண்டிருக்கிறாயா? யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகு. சில பேர் தேவனுக்கு பயப்படுற மாதிரி ஆக்ஷன்ஸ் இருக்கும், வெளிப்புற தோற்றத்துல பயப்படுறது போலவே இருப்பாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமா. நோ, பொல்லாப்பு உனக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் வீட்டுக்குள்ள ஒரு பொல்லாப்பு இருக்கிறது, அதை தூக்கி எறிந்து போடு. தேவனுக்கு பயப்படு. ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படுகிற இருதயத்தை என் வாழ்க்கையில தாரும் ஆண்டவரே. பொல்லாப்பை விட்டு விலகும். உத்தமமான ஒரு ஜீவியம், சத்தியமான ஒரு வாழ்க்கை,
தேவனுக்கு பயப்படும் போது, அவருக்கு அஞ்சி நேரிடும் போது, நடக்கும்போது உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி முடிப்பார். ஆகவேதான் யோபு 42 அதிகாரம் 2 வசனத்தில், தேவரீர் சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். 42 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்கள். அங்கே யோபு சொல்லுகிறார், யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் தேவன் அவனுக்கு தந்தரளினார். 12 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இதற்கு பின்பு யோபு நெடுநாளாய் உயிரோடு இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தார். தாழ்மையாய் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுக்கு பயப்படுவீர்களானால் உங்களுக்கு பூரண ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டிக் கொடுப்பார். நீங்கள் தேவனுக்கு பயப்படுவீர்களானால் உங்கள் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிப்பார். மனுஷனுக்கு அல்லங்க, மனுஷனுக்காக அல்ல, அதிகாரத்துக்காக அல்ல, உலகத்துக்காக அல்ல, தேவனுக்கு பயந்து, I will not do sin, நான் பாவம் செய்ய மாட்டேன். யோசேப்பு சொன்னார், தேவனுக்கு நான் பயந்து இந்த பொல்லாப்பை எப்படி செய்வேன்? இன்னைக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிங்க இருக்கு? How is your private life? உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மல்பரஹத்துகா ஷியாகரஹத்துனா மனாரியா. செக் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் தாழ்மையாய் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்லுகிறேன். நான் இதுவரைக்கும் நான் ஜெபிக்கிற ஜெபத்திலே முக்கியமான ஒரு ஜெபம் என்னவென்று சொன்னால், நான் ஆண்டவரை பார்த்து அதிகமாய் ஜெபித்தது, உமக்கு பயப்படுகிற பயத்தை என் இருதயத்தில் தாரும் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே நான் எவ்வளவு பெரிய நிலைமைக்கு போனாலும், எந்த சூழ்நிலையில் நான் நின்றாலும், அது உயர்வானாலும் தாழ்வானாலும், உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபிப்பேன். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பயப்படுகிற இந்த அபிஷேகம் தேவைப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11 அதிகாரத்தில் நீங்கள் இதிலே 2 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். எஸ், இயேசுவுக்கு இந்த அபிஷேகம் தேவைப்பட்டது என்று சொன்னால், பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு நீ ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உன் வீட்டில் வர வேண்டும், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில வர வேண்டும், உங்களுடைய சீக்ரெட் லைஃப்ல வரணும். முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமையை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கை மாறுங்க, டோட்டலா மாறும், அப்ஸ் அண்ட் டவுனா மாறும். நீங்க நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு உயர்த்துவார். எப்பொழுது? தேவனுக்கு பயப்படும் பொழுது. கர்த்தருக்கு பயப்படுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படும்படி என் இருதயத்தை பக்குவப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும்? என்னோடு பேசும் ஆண்டவர், என்னோட பேசும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லி கேளுங்க. அப்பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் தம்முடைய பயத்தின் ஆவியை, அவருக்கு பயப்படுகிற பயத்தை உங்கள் மேல் ஊற்றுவார். அப்படி அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றுவார். 3வது ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து, நான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். இந்த மனுஷனை பாருங்களேன், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், தீர்க்கதரிசி. ஆனா இவருடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தர் அவரை எழுந்து நீ நினிவேக்கு போப்பா அப்படின்னு சொன்னா இவர் தர்ஷீஷுக்கு போகிறார். அங்கே ஒரு கப்பலை கண்டு அதற்கு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர் மனசிலே சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி. இன்னைக்கு உன்னுடைய பாதை எங்கே போய் கொண்டிருக்கிறது? கப்பக்காரர்கள் எல்லாம் அப்படி போறாங்க, ஆண்டவர் விடலங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர்கள் பயந்து அவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கி
கப்பல்ல இருக்கிற சரக்கெல்லாம் தூக்கி தண்ணியில போட்டாங்க. ஒரே ஒரு மனுஷனால, கீழ்ப்படியாததுனால. இன்னைக்கு ஏன் உங்க வீட்டுல பாடுகள், ஏன் சில போராட்டம் வருதுன்னா, யாரோ ஒரு மனிதன் ஒரு ஆகானி நிமித்தம் கர்த்தர் முழு இஸ்ரவேலை வாதித்தார். அதனால் அவர்கள் போர்க்களத்தில் தோற்றார்கள். சீட்டு போட்டா சீட்டு ஒவ்வொரு குடும்பமும் வந்து கடைசியில் ஆகான் பேர் விழுது. ஏன்? பாபிலோனிய சால்வை, பாபிலோனிய குல்லாக்கள் இதை திருடி வச்சுக்கிட்டான். அதனால அவர்கள் போர்ல தோத்து போறாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் விட வேண்டிய காரியங்களை தயவு செய்து விடுங்க. ஆண்டவர் எவ்வளவு எச்சரிச்சுட்டே இருக்கிறார் உங்களை. எவ்வளோ தேவன் நன்மை உள்ளவராக, உங்கள் மீது பாசம் உள்ளவராக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களோ அதை விட முடியாதபடி சில திருட்டு பொருள்கள், சில திருட்டு காரியங்கள் இருக்கிறபடினால் அங்கே பாருங்க, அந்த ஒரு மனுஷனால. அப்பொழுது மாலுமி 6ஆம் வசனம் பாருங்க, 1:6. அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திரு, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை சுவாமி நம்மை நினைத்தருளுவார். அவர்கள் சீட்டு போடுறாங்க. யார் நிமித்தம் இது உண்டாயிற்று? ஐயோ, சீட்டு போட்ட உடனே சீட்டு யோனாவின் பேருக்கு விழுகிறது. அவங்க சொல்றாங்க, உடனே எனக்கு அதிசயமா அடிக்கடி ரொம்ப நினைச்சு பார்ப்பேன், ஒரு மனுஷனை குறித்து அவன் எப்படி பேச வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் யோனாவை தேடுறாங்க. நீ எங்களுக்கு சொல்லு. 8ஆம் வசனத்தை பாருங்க, யோனா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவன், நான் எபிரே, சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். ஐயோ, நீ ஏன் இப்படி செய்தாய்? நீங்க நம்மள தானே நான் சொல்லுவேன் தெரியுமா? நீ யாரு? உன் ஜாதி என்ன? உன்னுடைய பாஷை என்ன? உன் ஊர் எது? ஆமா, எங்க ஜாதி இதுப்பா, என்னுடைய ஊர் இதுப்பா, நான் பெரியாரு, நான் இன்னாருடைய மனுஷன்பா, நான் பெரிய ஆளு, எனக்கு இவர் தெரியும் அவரு தெரியும். ஆனா இந்த யோனா சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். நோட் த பாயிண்ட், பயபக்தி உள்ளவன். யோனாவே, உன் விசிட்டிங் கார்டுல என்னப்பா இருக்கு? தேவனுக்கு பயபக்தி உள்ளவன். நான் பெரிய ஆளு, நான் அவரு, நான் இவரு எல்லாம் போடலங்க. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன். எஸ். அதற்கு பிறகு ஒரு மீன் வந்து விழுங்குகிறது. அவர் எல்லாம் செய்யறாரு. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கர்த்தர் பேசுகிறார். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். எஸ். சில நேரத்துல உங்க ஒரு கீழ்ப்படியாததுனால சில போராட்டம் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கு. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. யார் நிமித்தம் கடல் கொந்தளிக்கிறது? உபவாசம் போட்டு செவிங்க. சும்மா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டு திட்டிட்டு இருக்க கூடாது. நீங்க முதலாவது ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து உங்க பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. தானா கர்த்தர் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார். சரிப்படுத்துவாருங்க. நான் எபிரேயன், தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்களுக்கு முதல்ல பயபக்தி இருக்கா? நீங்கள் உண்மையாக பயபக்தி இருக்கிறீர்களா அல்லது நடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வெளியே வா அந்த பாவத்தின் வல்லமையை விட்டு. மல் பர்ரஹாக்கா, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் இங்கே நடித்துக் கொண்டிருப்போமானால் நாம் நரகத்துக்கு தான் போக வேண்டும். ஆம், நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்றைக்கும் நமக்கு இருக்க வேண்டும். பாஸ்டர் அவர்கள் சனிக்கிழமை தினத்தன்று போதகர் மோசஸ் ஐயா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ கிளிப் அனுப்பிச்சு இருந்தாங்க. அதுல அவர் மரண தருவாயில கூட மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர் பிரசங்கிக்கிறதை கேட்டு இருதயம் உடைந்து போனது. எவ்வளவு ஒரு பயம் பாருங்க. தேவனுக்கு பயப்படுகிற மனிதன், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்றென்றும் நீடித்திருப்பார்கள். எஸ், அவருக்கு பயப்படுகிறவர்கள் சதா காலமும் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். தேவ மனுஷனை குறித்து நான் பேசுவதற்கு நான் வாஞ்சியாக இருக்கிறேன். இவ்வளவு ஒரு தேவ மனுஷன்.
ஒரு தாழ்மையான ஒரு தேவ மனுஷன், ஒரு பரிசுத்தமான தேவ மனுஷன். யாருக்கும் பயம் இல்லை. ஆண்டவர் அவருடைய தூதர்களோடு அவரை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போயிருப்பார். இந்த இடத்திற்கு அவரை கொண்டு போயிருப்பார். எவண்டோ மகிழ்ச்சி. ஆண்டவர் சொல்லுவார், நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று இப்போது நான் அறிந்திருக்கிறேன். உலக பொருட்களுக்காக, உலக பணத்துக்காக, உலகத்தின் காரியங்களுக்காக தேவனை இன்றைக்கு விட்டு விலகி போகணும் இல்லை. தேவனுக்கு பயந்தது. உங்களுக்கு தேவை என்னதென்று அவருக்கு அறியும். அவருக்கு தெரியும் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆண்டவர் உங்களை உயர்த்தும். அடுத்தது ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், அங்கே முதல் 2 வசனங்கள். இங்கே ஒரு மனிதன், தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் இருக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் முதல் 2. இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனங்கள். இவர் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன். ஞானஸ்தானம்லாம் எடுக்கலங்க, புதிய ஏற்பாட்டுல தான். ஆனா அவருக்குள்ள இருந்த சுபாவத்தை பாருங்க. தேவ பக்தி முதலாவது அவருக்கு இருக்கு. அடுத்தது தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து. இன்றைக்கு வீட்டுக்கு தலைவன் புருஷன், மனைவி. முதல்ல நீங்க பயப்படுங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் பயப்படுவீர்களானால், நான் தேவனுடைய நாமத்துக்கு என்று சொல்லுகிறேன், ஒரு தகப்பன், ஒரு தாய் தேவனுக்கு பயப்படுவீர்களானால் பிள்ளைங்களை கர்த்தர் தான உயர்த்தி ஆசீர்வதிப்பாருங்க. நிஜமா, உண்மையாக தேவனுடைய நாமத்துக்கு என்று நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதன், வீட்டுக்கு தலைவன், ஒரு புருஷன், ஒரு வாலிபன் தேவனுக்கு பயப்படுவீர்களானால் தேவன் உங்களை உயர்த்துவார். ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், தான தர்மங்களை செய்கிற மனுஷன். 3ஆம் வசனத்துல தேவ தூதரே வந்து பிரத்யட்சமா தரிசனம் கண்டு, கொர்நேலியுவே, உன்னுடைய தான தர்மங்களும் உன் ஜெபங்களும் தேவனுடைய சந்ததியில் வந்து எட்டி இருக்கிறது. எஸ், உண்மையாய் நீ தேவனுக்கு பயப்படுவீர்களானால், உண்மையாய் தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்களானால், உண்மையான ஜெபம் உங்களுக்குள்ளே காணப்படுமானால், உண்மையாய் கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பயப்படுவீர்களானால், தேவன் தம்முடைய தூதர்களை உங்கள் வீட்டுக்குள்ளே அனுப்புவார். தேவன் உங்கள் ஜெபத்தை நினைப்பூட்டுவார். யாருக்கு பயப்படுகிறீர்கள்? இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் அவசியம். நான் தேவனுக்கு பயப்படுகிறேனா? Your prayer has been heard, Cornelius. உங்களுடைய ஜெபம் தேவ சமூகத்தில் கேட்கப்பட வேண்டும். உடைய தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் எட்டப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். உறவினர்கள் வந்தா வீட்டுக்கு பிடிக்காது. வசனம் சொல்ற, வீட்டார் அனைவரோடும் நீதிமானது. அதே 10ஆம் அதிகாரத்தில் 21, 22 நீங்க வாசித்து பாருங்க. அங்கே ஒரு காரியம். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்த காரியம் என்ன என்றார். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவர் என்று நற்சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்மிடத்தில் அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார்கள் என்றார். எஸ், தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில், a man of righteous, நீதிமான் என்று பெயர் பெற்ற மனிதன், a man of fear to God, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், a man of good testimony, நற்சாட்சி பெற்ற மனுஷன். எல்லாம் இருக்கும் பொழுது a man he received a final certificate from God. Yes, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவன் நற்சாட்சி பெற்றான். அப்படி பெற்றதனால் என்ன நன்மை? 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 10:25 நீங்கள் வாசித்து பாருங்கள். 25 27 வரைக்கும்
பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் அந்த வசனத்தை பேசும்பொழுதே, ஹல்லேலூயா, அவர்கள் இப்படி எல்லாவற்றையும் பேசும்பொழுது, அவர்கள் அநேகர் கூடி வந்திருக்கும் பொழுது 44ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல், ஒரு மனுஷனுடைய தேவ பக்தி. நீங்க தேவ பக்தியா நடந்து பாருங்க. ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஆண்டவர் என்ன பார்க்கறாரு, நான் இந்த பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன பார்க்கறாரு, நான் இதுல உண்மையா இருக்கணும். ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, என் வேலை ஸ்தலத்துல நான் உண்மையா இருக்கணும். ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, பாஸ்டர் கொடுத்த ஊழியத்துல நான் உண்மையா இருக்கணும். ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, நான் சபைக்கு உண்மையா இருக்கணும். ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, நான் புருஷனுக்கு உண்மையா இருக்கணும். ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, நான் மனைவிக்கு உண்மையா இருக்கணும். ஆண்டவர் என்ன பார்க்கிறார், நான் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும். ஆண்டவர் என்ன பார்க்கிறார், எல்லாவற்றுக்கும் மேல் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். இந்த ஒரு மன நிலைமை வரணுங்க. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று வாழக்கூடாது. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை போல இருக்கக்கூடாது. நாள் ஒன்று வரும், தேவன் நியாயம் தீர்ப்பார். நியாயஸ்தானத்துக்கு முன்னாடி நிற்கணும், தப்பிக்கவே முடியாது. ஆண்டவரே இதனாலதான், ஆண்டவரே அதனாலதான், ஆண்டவரெல்லாம் சொல்ல முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. பயப்படுங்க. ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க. என் மூலமா என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் சுவாமி. என் மூலமா என்னுடைய முழு சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படணும். என் மூலமா அநேகர் ஆண்டவர்கிட்ட வரணும். அப்படி ஜெபம் பண்ணீங்க பாருங்க. கொர்நேலியோ போல, யோனாவை போல, யோபுவை போல, ஆபிரகாமை போல நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுத்த உடனே என்ன நடந்தது? தேவன் முழு குடும்பத்தையும் ரட்சித்தார். முழு குடும்பத்தையும் தேவன் ரட்சித்தார். பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கடைசியாக 5வதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மல்கியா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு. எவ்வளோ அருமையான வார்த்தை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். A book was there to write for those who reverential and fear before God. The book was there. அங்கே ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. A book of remembrance. Book of remembrance. ஞாபக புஸ்தகம். எஸ், என் நாம கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். உங்க வார்த்தையில, உங்க பேச்சுல கர்த்தர் கவனிச்சு கேட்கிறார். யாரை குறித்து, எதை குறித்து, எப்ப பேசுறீங்க, கர்த்தர் கவனிச்சுட்டு இருக்கிறாருங்க. கெட்ட வார்த்தையை பேசுறீங்க வீட்டுக்குள்ள, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு கிருபையை தாங்க. ஒருவேளை நம்ம சில பாதைகளை நாம் சறுக்கி இருப்போமானால் தேவனிடத்தில் ஒப்புரவாங்க. என்னை உயிர்ப்பிக்கிற முடிய ஆவி நான் நிரப்பும். உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். எஸ், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. இது வேணும், அது வேணும், அதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், ஆனா பயப்படுற பயம் இல்லை. ஜெபிக்கிற பயம் இல்லை. வேத வசனத்தை வாசிக்கிற பயம் இல்லை. கர்த்தர் பார்க்கிறாரேன்ற பயம் இல்லை. Change your attitude, brother and sister. Change your walk. வழிகளை நீ மாற்றிக்கொள். கர்த்தர் இன்றைக்கு உன்னோட பேசிக்கொண்டிருக்க. தயவு செய்து நீங்கள் மாற்ற வேண்டியவர்களை மாற்றுங்கள். தேவனுக்கு பயந்து. ஆகவேதான் எப்படி ஞானம் வருகிறதா? கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் ஞானம். எஸ், அதேதான் எல்லா திருமணத்திலும் சொல்லுவாங்க பாருங்க. 128ஆம் சங்கீதம் நீங்கள் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யார் இப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்? எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? முடியாது. 128ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வாதம்.
கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரத்துல கேளுங்க, ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாக பயப்படுகிறார் என்று இப்போது நான் அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற யோபுவை போல ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி நான் தேவனுடைய சமூகத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொன்ன யோனாவை போல எப்பொழுதும் ஜெபம் பண்ணி தான தர்மங்களை செய்து நான் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்த கொர்நேலியுவை போல நான் உமக்கு பயப்படுகிற மனுஷனாய் ஞாபக புஸ்தகத்தில் என் பெயர் எழுதப்பட்டவனாய் நான் இருக்க வேண்டும். இப்போது வாசிங்கள் 115 அங்கே 12-14 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற 15 வசனம் வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை தாங்க. சபைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு, சபைகளுக்கு போக முடியல. இந்த கொரோனா வைரஸ் எங்கும் ஊரடங்கு எங்கும் போட்டிருக்கிறாங்க. பாஸ்டர் என்ன பார்க்கல, சபைக்கு நான் போகல, நம்ம இஷ்டப்படி வாழலாம், டைம் இருக்கு, வீட்டில தான் இருக்குது, சினிமா பார்த்துட்டு நாடகம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். இல்ல, நான் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். நான் பயப்படுறேன் ஆண்டவரே, உமக்கு நான் பயப்படுகிறேன். இப்போது எல்லாரும் ஒப்பு கொடுங்க, நான் உமக்கு பயப்படுகிற மனுஷன் என்று அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எஸ், அவருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களே சதா காலமும் சுகித்திருப்பார்கள், வாழ்ந்திருப்பார்கள். எஸ், அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் சூழ்நிலை மாறுகிறது. நீ தேவனுக்கு பயப்பட ஆரம்பிக்கும் போதே தேவன் உன் சூழ்நிலையை மாற்றுகிறார், உன் போராட்டங்களை மாற்றுகிறார், உன் பிரச்சனைகளை மாற்றுகிறார், உன் பலவீனத்தை மாற்றுகிறார், உன் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். பயப்படாதிருங்கள். ஆண்டவரே, இன்றையிலிருந்து நான் உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தார். இதை கேட்கிற ஒவ்வொரு வீட்டிலும், இந்த வார்த்தை துணிக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் நிரப்புவீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷியாய் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்த வேண்டும். பாவத்துக்கு விலகி ஓடட்டும், போராட்டத்துக்கு விலகி ஓடட்டும். மாயபாலத்தின் ஆவி தேவனை துதிக்கிறது போல, பயபக்தி உள்ளதை போல நடிக்கிற அந்த ஆவியை என் ஜீவியத்திலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே. நான் உமக்கு முன்பதாக உத்தமமும் உண்மையுமாய் வாழ எனக்கு கிருபை தார். உடைய பரலோக ராஜ்யத்தில் வந்து நான் நிற்க எனக்கு கிருபை தார். என் பாவங்கள், என் குற்றங்கள், என் குறைவுகளை நீர் மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கேட்டு உங்கள் குடும்பத்தை அவர் கடாட்சிப்பார். ஞாபக புஸ்தகம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை நீர் சந்தியும். பண தேவைகளை சந்தியும், பொருள் தேவைகளை சந்தியும். ஒருவருக்கு கூட ஒரு வியாதி வரக்கூடாது சுவாமி. கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி மறைத்துக் கொள்ளும் இரக்கத்துக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். விசேஷமாக பாஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை தந்து கர்த்தர் பலப்படுத்தும், சகாயம் பண்ணும். ஒவ்வொரு விசுவாசியின் குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே முத்திரையிடுகிறேன். பலப்படுத்தி சகாயம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை ஆண்டவரே சூத்திரம் மட்டுமாய் ஆண்டவரே ஆராதனையில் தேவ செய்தியில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கொண்டு வருகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கொண்டு வருகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆண்டவரே, இந்த இரத்தத்தினாலே ஒரு பாதுகாப்பு, விடுதலை உண்டாண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே ஒரு பாதுகாப்பு, விடுதலை உண்டாண்டவரே. இந்த வேளையில கூட உம்முடைய இரத்தத்தை கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை வைக்கிறேன் ஆண்டவரே. சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கல்வாரி இரத்தத்தை வைக்கிறோம்.
ஒவ்வொரு இல்லங்கள் மேலும் உடைய கல்வாரி இரத்தத்தை வைக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய இரத்தத்தை வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை வைக்கிறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தை வைக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவரே பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆண்டவரே இரத்தத்தை நிலைவாசலில் தெளித்தபோது சங்கார தூதன் விலகி சென்றது போல ஆண்டவரே சுற்றி வருகிற எல்லா கிரிகளிலும் ஆண்டவரே நீர் உடைய இரத்தத்தை நாங்கள் இந்த வேளையில் பேசுகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை குறித்து பேசுகிறோம். ஆண்டவரே அந்த இரத்தத்தை பேசுகிற வேளையில் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே விசேஷமாய் ஆண்டவரே சோத்திரம் சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஆடுகளையும், ஒவ்வொரு சிறிய ஆடுகளையும், ஒவ்வொரு முதிர் வயது ஆடுகளையும் எல்லாரும் இரத்த கோட்டைக்குள்ளாய் கொண்டு வருகிறேன். ஒவ்வொருவரை கொண்டு வருகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு வருகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளாய் மறைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே உடைய இரத்தத்துக்குள்ளாய் மறைக்கிறேன். உடைய இரத்தத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறோம். ஒவ்வொருவரையும் கொண்டு வருகிறேன். அவர்கள் வீடுகளில் உடைய இரத்தத்தை வைக்கிறேன். பிள்ளைகள் பொருட்டு செல்கிற வேலையில் வேலை ஸ்தலத்தில் எல்லாம் இரத்தத்தை வைக்கிறோம். அவர்கள் மேலும் இரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசி பிள்ளைகள் மேலும் இரத்தத்தை பூசுகிறோம். ஆண்டவரை சோத்திரிக்கிறோம். எல்லா ஆண்டவரை சோத்திர கிரிகளும் இவர்களை கண்டு விலகி ஓடட்டும். ஆண்டவரை சோத்திரம் உங்களுடைய இரத்தத்தை வைக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை வைக்கிறோம். ஆண்டவரே உடைய கல்வாரி இரத்தத்தை வைக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகள் மேலே ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவரே நீர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை நாங்கள் பேசுகிற வேளையிலே ஆண்டவரே ஆவியானவர் தாமே ஆண்டவரே நீர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லா இடத்திலும் இந்த இரத்தத்தை வைக்கிறோம். ஆண்டவரே விசுவாசி பிள்ளைகள் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த இரத்தத்தை வைக்கிறோம். ஆண்டவரே விசுவாசி பிள்ளைகள் எங்கெல்லாம் ஆண்டவரே செல்கிறார்களோ அவர்கள் மேலும் இந்த இரத்தத்தை வைக்கிறோம். ஆண்டவரே இந்த இரத்தத்தினால மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். என் தீங்கு அணுகாதபடி வேலி அடைக்கிறோம். என் தீங்கு அணுகாதபடி வேலி அடைக்கிறோம். நீர் மறைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். மால்பாரா காட்டா ராஷஹத்தரா ரிபதுரா ரஹுதுரா மாதி ஹேகபௌரு ஷிஹத்திலா ஹரஹந்தினா மஹல ரஹதுரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் வருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு போதகர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரை இரத்தத்துக்குள்ளாய் மறைக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். இந்த வேளையில் மருத்துவமனையில் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ அவர்கள் மேலும் இரத்தத்தை வைக்கிறோம். ஒரு விடுதலை சுகம் உண்டாவதாக, ஒரு விடுதலை சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே எந்த மருத்துவமனையில் இருந்தாலும் சரி ஆண்டவரே இப்பொழுதே நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே அந்த இடத்துல நம்முடைய வல்லமை விளங்கும்படியாக கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே நம்முடைய வல்லமை ஜீவன் இறங்குவதாக. ஆண்டவரே வெண்டிலேட்டரில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் மேலும் வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரை யாரெல்லாம் வெண்டிலேட்டரில் வேதனையோடு இருக்கிறார்களோ ஆண்டவரை இப்பொழுதே உங்களுடைய ஜீவன் இறங்கும்படியாய் கட்டளையிடுகிறேன். உங்களுடைய வல்லமை இறங்கும்படியாய் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே அதிசயங்களை செய்கிற தெய்வமே, அற்புதங்களை செய்கிறவரே, ஆண்டவரை எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளுகிறோம். கல்வாரி ரத்தம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆண்டவரே கல்வாரி ரத்தம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ஆண்டவரே அந்த இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மறைக்கிறேன். ஒவ்வொருவரையும் மறைக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரை ஊழியர்களையும் விசுவாசி குடும்பங்களை எல்லாம் வேலி அடைக்கிறதுக்காக நன்றி. அந்த இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ராணிப்பேட் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா வானமண்டலத்திலும் இந்த கல்வாரி ரத்தத்தை வைக்கிறேன். வானுடைய ரத்தத்தை வைக்கிறேன். இந்த ராணிப்பேட் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா வீடுகளிலும் கல்வாரி ரத்தத்தை வைக்கிறேன். எல்லா வாகனங்களிலும் மேலும் ரத்தத்தை வைக்கிறேன். ஆண்டவரை எல்லா இடத்திலும் கல்வாரி ரத்தத்தை வைக்கிறேன். எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த மாவட்டத்தில் ஆண்டவரே சோத்திரம் இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே சோத்திரம் படிப்படியாக குறைந்து விட்டது என்று சொல்லத்தக்கதான செய்தியை கேட்கும்படியாக அற்புதத்தை செய்வீராக. நீங்கள் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலும் இந்த ரத்தத்தை வைக்கிறேன். எல்லா இடத்திலும் கல்வாரி ரத்தத்தை வைக்கிறேன். ராணிப்பேட் மாவட்டம் முழுவதும் கல்வாரி ரத்தத்தை வைக்கிறோம். ஒவ்வொரு வாகனங்கள் மேலும் ரத்தத்தை வைக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ரத்தத்தை வைக்கிறேன். ஒவ்வொரு புறஜாதிகள் மேலும் ரத்தத்தை வைக்கிறேன். ஆண்டவரே கல்வாரி ரத்தத்துக்குள்ளாய் மறைக்கிறோம். வேலூர் மாவட்டம் முழுவதும் விசேஷமாய் சிஎம்சி மருத்துவமனை முழுவதும் உங்களுடைய ரத்தத்தை வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை வைக்கிறேன். உங்களுடைய கல்வாரி ரத்தத்தை வைக்கிறோம். ஒவ்வொரு டாக்டர் மேலும் ரத்தத்தை வைக்கிறேன். ஒவ்வொரு நர்ஸ்கள் மேலும் ரத்தத்தை வைக்கிறோம். அந்த ரத்தம் தான் பாதுகாப்பாண்டவரே. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் பாதுகாப்பாண்டவரே.
ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிகள் நோய் கிருமிகள் எல்லாம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே எல்லா நோய் கிருமிகளும் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா நோய் கிருமிகளும் விலகுவதாக. காற்றையும் புயலும் அதட்டின இயேசு நீர் ஆண்டவரே அதே அதிகாரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்து இருக்கிறீர் ஆண்டவரே. என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்கிறேன். நாங்கள் இந்த ஆண்டவரை காலை வேளையில கேட்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே சோத்திரம். இந்த சிஎம்சி மருத்துவமனை முழுவதும் அடுக்கமாறை மருத்துவமனை முழுவதும் உம்முடைய ரத்தத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை வைக்கிறேன். அந்த ரத்தத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காய் சிந்தப்பட்ட கல்வாரி ரத்தத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். அந்த மருத்துவமனை மேலெல்லாம் உடைய ரத்தத்தை வைக்கிறோம். ஒவ்வொரு வார்டுகளிலும் உடைய ரத்தத்தை வைக்கிறேன். ஒவ்வொரு வார்டுகளிலும் உடைய ரத்தத்தை வைக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய ரத்தத்தை வைக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், எந்த மதஸ்தனராக இருக்கட்டும் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி ரத்தத்தை வைக்கிறேன். சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். ஒரு பாதுகாப்பின் கரம் இந்த பட்டணத்தின் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பின் கரம் இந்த பட்டணத்தின் மேல் இறங்கி வருவதாக ஆண்டவரே. தலை கீழாய் மாற்றுங்க. இந்த வேலூர் மாவட்டத்தை ஆண்டவரே எல்லா சூழ்நிலையில தலை கீழாய் மாற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரூமாலா கரா ஷஹத்தரா லீஹே தாலாரா ருவஹந்த கராசி ஹேத்த கலாரி ஹே கபௌரு ஷிஹேத்த லரஹூது மஹந்தரி கலாரி ஹே கபௌரு ஷிகட. இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு விடுதலை உண்டாவதாக. இந்த சத்தத்தை கேட்கும் மாத்திரத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக. ஒவ்வொரு சரீரத்திலும் ஒரு விடுதலை உண்டாவதாக. நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தாலே கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. மால்பே ரகடா தீனா ருஹுதுரு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆண்டவரே குன்றி போயிருக்கிற பிள்ளைகள் மேலெல்லாம் வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மேல் பார் ரகடா தீரா ரிவா ஹூரா ஷஹந்தி கிலாரி ஏகபௌ மேகாந்த் ரகடா ஹல் ரஹன் ஷபௌ ருஹுதினா ரஹந்தி ஹேல் கரஹந்த் ருஹந்த்ரிமா லேகபௌ ஷிகமௌ ஆல் கரஹந்தி. எல்லா வல்லமைகளையும் நிர்மூலமாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. மாரகபௌர செஹிகடாதியா ரிகமௌர சஹல் ரஹட்டன் தரே ரேகடே லேரேஷி. நன்றி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசி பிள்ளைகளை ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசி பிள்ளைகள் எல்லாம் ரத்தத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறேன். ரத்தத்துக்குள்ள விடுதலாய் பிள்ளைகள் வேலைக்கு சென்று வர உதவி செய்யுங்க. எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளுகிறேன். நோய் கிருமிகள் இவளை கண்ட அஞ்சி விலகி ஓடட்டும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் எல்லாம் வேலி அடைக்கிற ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைக்கிறேன். இயேசுவே உடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் வைக்கிறேன். சபையை உடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைக்கிறேன். உடைய கல்வாரி ரத்தத்தை முழுவதுமாய் வைத்து மறைத்து பாதுகாத்துக் கொள்கிறோம். சத்துருனுடைய எல்லா சதி நாச மோச திட்டங்கள் ஆலோசனைகள் எல்லாம் அபத்தமாக்குறேன் இயேசுவின் நாமத்தினால. மால்பா ரகடதீனா ரஷஹந்தா ரிஹத்தே கலாரியாத். அவன் போடுகிற எல்லா திட்டத்தையும் நிர்மூலமாக்குகிறேன். மோலா ரியாக்கடா ஷஹந்தலா ரூஃபாத்தா. நன்றி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே விக்டருடைய குடும்பத்திற்காய் கொண்டு வருகிறோம். அந்த மானுடைய குடும்பத்தின் மேல் உடைய ரத்தத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் மேல் ஒவ்வொருவர் மேலும் உடைய ரத்தம் வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறோம். இந்த குடும்பம் முழுவதும் வேலை அடைக்கிறதுக்காக நன்றி. பாதுகாத்துக் கொள்கிறதுக்காக நன்றி. உடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ளாய் மறைக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஜோயல் பிரதற்காய் வருகிறோம். அந்த மகனையும் குடும்பத்தையும் வேலை அடைக்க விடுப்பா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கல்வாரி ரத்தத்துக்குள்ளாய் மூடி மறைக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுடைய ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடையா இருக்கிற எல்லாம் உடைத்திருக்கு. எல்லா தடைகள் எல்லாம் உடைக்கு. எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம். புறம்பாய் பேசி கொண்டிருக்கிற அந்தகார அசுத்த வல்லமைகள் வெளியேறும்படியாக கட்டளையிடுகிறேன். மர்ரா கடா ஷிஹந்தலா ரீகா பௌரு ஷிகாடாதலா. எல்லாம் வாதிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கிரியைகளும் அகன்று ஓடட்டும்.
இயேசுவின் நாமத்தால் எல்லாம் அகன்று ஓடட்டும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், வெளிநாட்டில் கேட்கலாம் ஆண்டவரே. கேட்கும் பொழுதே ஒரு விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. சத்தத்தை கேட்கும் பொழுதே ஆண்டவரே ஆவியிலே ஒரு விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. நீங்க அப்படி செய்கிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். நீங்க அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. நீர் அப்படி செய்கிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஆண்டவரே இந்த ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டும் ஆண்டவரே வேலு டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் இந்த கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரை. பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன். எல்லா துர்க்கிரியைகள் இந்த பாதுகாத்துக் கொள்ளுகிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். விலையேற பெற்ற ரத்தத்துக்குள்ளாய் கொண்டு வந்து மறைக்கிறோம். பாதுகாத்துக் கொள்வீரா. நீ காத்து வழி நடத்துகிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற எல்லா வாலிப சகோதர சகோதரிகள் எல்லாம் வேலி அடைங்க மறைக்கிறா. எல்லா சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் ரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன். முதிர் வயதில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மறைக்கிறாங்க. நீர் பாதுகாத்து வழி நடத்துறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். தெய்வீக சமாதானம் சந்தோஷமும் ஒவ்வொரு குடும்பத்தில் நிலவற்றும். நீர் கிருபையாய் காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன். நீர் தாமே தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை செய்தியங்களை பரவசப்படுத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். காத்துக்கொள்வீராக வழி நடத்துகிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய இணையற்றைக்கு விசேஷமாக இந்த நாளில் தேவ தூது கொடுத்த அருமையான மகனுடைய குடும்பத்தோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து மீண்டும் உங்களை வாய்ஸ் மெசேஜில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.